பேபிஸ் இருந்தாலே விதவிதமாக ட்ரெஸ்ஸஸ் ஹேர் ஆக்சசரிஸ்னு அழகுபடுத்தி பார்க்குறதுலேயே ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கும். இன்றைக்கி மித்ராவோட ஹேர் ஆக்சசரிஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இந்த குட்டி குட்டி கேட்ச் கிளிப்ஸ் இருக்கிறத பார்த்தேன். இது வரைக்கும் இந்த மாதிரி கேட்ச் கிளிப்ஸ் இருக்கிறதே தெரியல. ஏன்னா உள்ள ஒரு பாக்ஸ்குள்ளே இருந்துச்சு. பார்த்ததும் உடனே அதை வச்சு அவளுக்கு ஏதாச்சும் ஹேர் ஸ்டைல் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சும்மா தான் ட்ரை பண்ணேன். அவளோட ட்ரெஸ்ஸுக்கும் இந்த ஹேர் ஸ்டைலும் பயங்கர க்யூட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இவள் பெருசாக கோஆப்ரேட்லாம் பண்ண மாட்டா. பட் இன்றைக்கி என்னவோ தெரில அதிசயமாக காமிச்சிக்கிட்டு இருந்தா. குட்டி குட்டியாக இருந்தனால ஒரு கலராக அவளே பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தா. 1 இயர் வரைக்கும் நம்ம என்ன ட்ரெஸ் போட்டாலும் சரி, தலையில் கையிலலாம் என்ன போட்டு விட்டாலும் சூப்பராக கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த 1 இயருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த டாட்லர் ஃபேஸில் சுத்தமாக கோஆப்ரேட்டே பண்ண மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக அவளோட 2nd பர்த்டேக்கு எடுத்திருந்த ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் போடுறதுக்கே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். நோன்னு தான் சொல்லிட்டு இருந்தா. அவள் அப்படி சொல்கிறத கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். பட் அவள் நோ சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே போடாமல் விட்டோன்னா அதுக்கே பழக்கமாயிருவான்னு சொல்லி எப்படியாவது டைவர்ட் பண்ணி போட்டு விட்டுருவேன். இந்த மாதிரி க்யூட்டாக புசுன்னு இருக்கிற ட்ரெஸ்ஸஸ், ஃபங்கி ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே இந்த வயசில் குட்டியாக இருக்கிறப்ப போட்டால் தான் உண்டு. வளர்ந்த பிறகு கண்டிப்பாக போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவளே வளர்ந்து ஆசைப்பட்டு போட்டால் சந்தோஷம்தான். பட் நம்ம சொல்லி அந்த வயசில் கேட்க போகிறதில்ல. அதனால் அவள் குட்டியாக இருக்கும் போதே எப்படியாவது எல்லாத்தையும் போட்டு அழகு பாத்திர வண்டி தான். அதில் தானே நமக்கு சந்தோஷமே. உங்கள் கிட்ஸ் எப்படி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ், ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்களா எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மித்ராக்கு நான் இப்போ பண்ணி விட்டுருக்கேன் இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீட் யூ இன் another video. டாடா.